அதாவது நம்ம கேமரா மேலே எவ்வளவு கவனம் செலுத்துகிறோமோ அதே அளவுக்கு லென்ஸுகள் மேலேயும் நம்ம கவனம் செலுத்தணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஒரு நல்ல கேமரா பாடி வாங்கிட்டா போதும், நல்ல படங்கள் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ விலை உயர்ந்த கேமரா பாடி வாங்கியிருந்தாலும் ஒரு நல்ல லென்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னாக்க உங்களால் ஒரு நல்ல படத்தை பதிவு செய்ய முடியாது. அதனால் லென்ஸுகளை பற்றி நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதோடைய குவிய தூரம், அதோடைய எஃப் நம்பர், ஃபுல் ஓப்பனிங், அதுக்கும் ஆப்டிக்கலுடைய சைஸுக்கும் பெர்ஃபார்மன்ஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, லென்ஸுடைய ஸ்வீட் ஸ்பாட் என்ன, டெப்த் ஆஃப் ஃபீல்டை எப்படி நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம், ஒவ்வொரு ஃபோக்கல் லெங்க்த்தும் எந்த மாதிரியான காட்சியை பதிவு செய்யும், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமான படங்கள் எடுக்க முடியும். அதனால் லென்ஸுகள் மீதான கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ லென்ஸுகளை பற்றி நம்ம நிறைய இது ஒரு தொடராக நம்ம பேசலாம். அடுத்த பதிவில் குவிய தூரங்கள் என்ன செய்யும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக விளக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ.